இனிய வணக்கம். இன்றைய குறளாக குடிமையில் நிறைவு குறளாக இடம்பெற்றிருக்கக்கூடிய 10வது குறள் 960. நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும், குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு என்ற அருமையான ஒரு திருக்குறள். ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஆக்கங்கள், தனக்கு நன்மைகள் வேண்டும் என்று எண்ணினால் தான் வளர வேண்டும், உயர வேண்டும். தன் வளர்ச்சியை பொறுத்து தானே நம்ம சமுதாயத்துக்கும் செய்ய முடியும். அப்படின்னு நினச்சா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, தவறுகளை செய்வதற்கு அவன் நாணப்படம், அதான் வெட்கப்படணும், அஞ்சம், அந்த எல்லைக்குள்ளே போகக்கூடாது. அதுதான் அவன் செய்ய வேண்டிய, அவனுடைய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய அடிப்படை குணம். நலம் வேண்டின் நன்மை, நன்மை வேண்டின், நலம்னா நன்மை வேண்டின் நான் உடைமை, தவறுகளை செய்வதற்கு நாணப்படுதல், வெட்கப்பட வேண்டும். அடுத்த அடிப்படை குலம் வேண்டின், குடிப்பெருமை. இந்த குடும்பத்திலேருந்து வந்தார், இந்த குடும்பத்தில் பிறந்தார், இந்த குடும்பத்திலேருந்து உயர்ந்த நிலைக்கு போனார்னா அந்த குடிப்பெருமையை நம்ம சொல்கிறோம். இந்த குடும்பத்தில் இவன் பிறந்தான் அப்படின்னு சில பேரை கூட நம்ம சொல்லுவோம். அவ்வளோ நல்ல தங்கமான குடும்பத்திலேருந்து வந்த பையனா இந்த தெருதில் வேலையை செஞ்சான் அப்படின்னு. அப்போது அவனால் அந்த குடிப்பெருமைக்கு இழுக்கு. சிலருக்கு அவனால் குடிப்பெருமை உயரும். ஆஹா, செற்றில் மருந்து செந்தாமரையாக இருக்கானப்பாவ, அவனால் அந்த குடிப்பெருமை உயரும். குலம் வேண்டின் வேண்டுக என்றார். எது வேணும்? யார்க்கும் பணிவு, எவரிடத்தும் அன்போடு கனிவோடு பணிவோடு நயமோடு நனி நாகரீகத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த உயர் நிலை பண்பாடு அது இருந்தால் அவனுடைய குடிப்பெருமைக்கு அவன் பெருமை சேர்ப்பான். அவனை தனக்கு உயர்வு சேர்க்க அவன் தவறுகளை இழைப்பதற்கு நாண வேண்டும். அவனுடைய குடியின் பெருமையை உயர்த்திட, பாதுகாத்திட, போற்றிட, மெச்சிட அவன் பிறரிடம் பணிவாகவும் இனிமையாகவும் நயமாகவும் நாகரீகமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அப்போது 2 நிலை. ஒன்று தவறுகளுக்கு அச்சப்படுதல், அவனின் உயர்வு. இன்னொன்று எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளுதல், அவன் குடிக்கு அவன் சேர்க்கும் பெருமை. ஏன்னா இதுவே குடிமை. அப்போ அந்த குடிக்கு பெருமை சேர்க்க இந்த ஒரு உயர்ந்த தன்மையிலிருந்து வந்தான், அந்த மரபில் வந்தான் என்ற அந்த மரபுக்கு மாட்சிமை சேர்த்திட அவனுடைய பணிவே அவனை உயர்த்திடும் என்ற அழகான ஒரு அற்புதமான ஒரு பொருண்மையை நமக்கு தந்திருக்கிறார். பணிவோடு இருப்போம், குடிபெருமையை காப்போம், தன் பெருமையை உயர்த்தி கொள்வோம் என்று சொல்லி இத்துடன் குடிமை நிறைவுறுகிறது. அடுத்த அதிகாரம் நாம் மானம் என்ற அதிகாரம் பார்க்க போகிறோம் இல்லையா? அது அடுத்த அதிகாரம் என்று சொல்லி இதுவரையில் ஆதரவு தந்து அவ்வப்போது தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எனக்கு சொல்லக்கூடிய இந்த உயர்ந்த குரல் பற்றாளர்களை நான் மனமாற வணங்கி போற்றுகிறேன். உங்களுடைய அந்த எழுச்சிமிக்க அந்த ஆலோசனைகள், கருத்துகள் குரலுக்கு மென்மேலும் வளம் உரம் சேர்க்கும். நன்றி, வணக்கம்.